பீகார்ல வந்து 2002 வாக்குல பிறந்த குழந்தைங்க இருக்கு இல்லையா? இப்போ 18 வயசு ஆயிருக்கும். 2002, 2013. அந்த பிறந்த குழந்தைங்களோட எண்ணிக்கைய கணக்கு வச்சு பார்த்தா, இப்ப இருக்கிற மக்கள் தொகை, அந்த வாக்காளர் தொகையிலிருந்து 28% 100க்கு 28 பேர் புதுசா வாக்காளரா வந்திருக்கணும். ஆனா, இந்த 1 மாசம் இவங்க பண்ண ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல கிட்டத்தட்ட 1,00,00,000 பேர வந்து வாக்காளர் இல்லாம பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில புதிய வாக்காளர அவங்க இணைக்கவே இல்ல. ஓகே. தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு என்னன்னா, இணைக்கணும், நீக்கணும் 2ம் சேர்ந்து தான். இணைக்கவே இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து சில பேருக்கு வாக்குரிமை தப்பா போயிருச்சு அப்படிங்கிற பேர்ல, எல்லாரோட வாக்குரிமையும் ஒட்டுமொத்தமா பறிச்சு, புதுசா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கேயோ கேட்ட மாரியே இருக்கும். என்னன்னா, அ கருப்பு பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு, நம்ம கையில இருந்த ரூ. 500 நோட்டு, ரூ. 1000 நோட்டு இது எல்லாத்தையும் மொத்தமா செல்லாம பண்ணிட்டு, கருப்பு பணத்த ஒழிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அந்த போக்குல எந்த கருப்பு பணமும் ஒழியல. இன்னும் சொல்லப்போனா கள்ள நோட்டு கூட ஒழியல. எல்லாமே திரும்ப வந்துருச்சு. ஒழிஞ்சது வந்து நம்மளோட பொருளாதாரம் தான். இப்போ தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கிற இந்த நடவடிக்கை சாதாரண மக்கள வாக்கு இல்லாதவங்களா மாத்திருக்கு. அதனால தான் நீங்க கேட்ட கேள்வி வருது. அங்க வாக்கு இல்லாம மாற்றப்பட்டதுல ஒரு பகுதி பேர் வந்து இடம்பெயர்ந்த தொழிலாளி. அப்ப அவரு இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போனதுனால அவரு பேர நீக்கிட்டதா சொல்றீங்களே, அப்ப அவங்களோட வாக்க எங்க சேர்ப்பீங்க?